திருவள்ளூர் அருகே குரங்குகளின் தொல்லை அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் வெளியே செல்ல முடியாமல் வீடுகளிலேயே தஞ்சமடைந்துள்ளனர். குரங்குகளின் சேட்டையால் மக்கள் சந்திக்கும் தொல்லைகள் என்னென்ன விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். குரங்கு மனிதர்களுடன் இயல்பாக பழகும் புத்திசாலியான விலங்கு. அடர்ந்த வனப்பகுதி, உயிரியல் பூங்கா, மலைக்கோயில் போன்ற இடங்களில் நாம் குரங்குகளை பார்த்திருப்போம். சேட்டை செய்வதில் கில்லாடியான குரங்குகளை பார்த்து ஒரு ஊரே அஞ்சி நடுங்குகிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? உண்மைதான். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியத்தில் அமைந்துள்ளது நயப்பாக்கம் கிராமம். இந்த கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்களும் 50க்கும் மேற்பட்ட குரங்குகளும் வசித்து வருகின்றன. இந்த கிராமத்தில் உள்ள திண்ணைகளில் மனிதர்கள் அமர்ந்திருக்கிறார்களோ இல்லையோ, நிச்சயம் நம்மால் குரங்குகளை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு குரங்குகளின் கூடாரமாகவே மாறி உள்ளது நயப்பாக்கம் கிராமம். பொது இடங்களில் சர்வ சாதாரணமாக சுற்றித் திரியும் குரங்குகள் நயப்பாக்கம் கிராம மக்களுக்கு பெரும் தொல்லையாகவும் அச்சுறுத்தலாகவும் மாறி உள்ளன. கூட்டம் கூட்டமாக இருக்கும் குரங்குகள் சாலையில் செல்லும் குழந்தைகளையும் பெரியோரையும் கடித்து விடுகின்றன. குரங்குகளின் கண்ணில் சிக்காமல் நயப்பாக்கம் கிராமத்திலிருந்து வெளியே செல்வதே பெரும் சவாலாக மாறி உள்ளது. குரங்குகளின் அச்சுறுத்தலுக்கு பயந்து வீடுகளிலேயே முடங்கி உள்ளனர் நயப்பாக்கம் கிராம மக்கள். உணவு தேடி ஊர் முழுக்க சுற்றும் குரங்குகள் வீட்டுக்குள் புகுந்து அரிசி, பருப்பு போன்ற உணவுப் பொருட்களை தின்று விடுகின்றன. இதனால் உஷாரான கிராம மக்கள் வீடுகளை பூட்டி ஜன்னலையும் அடைத்து விடுகின்றனர். உணவுகளை திருடி சாப்பிடுவது, தண்ணீர் பைப்பை திறந்து விடுவது போன்ற சேட்டைகளையும் செய்யும் குரங்குகள் மனிதர்கள் அருகில் சென்றால் உடனே உயரமான இடத்திற்கு சென்று விடுகின்றன. கிராம மக்களுக்கு தீராத தலைவலியாக அமைந்துள்ள இந்த குரங்குகள் தெருநாய்களையும் விட்டு வைக்காமல் வம்புக்கு இழுக்கின்றன. குரங்குகள் கடித்து இதுவரை 2 பெண்கள் தலை மற்றும் கைப்பகுதியில் தையல் போடும் அளவுக்கு பலத்த காயமடைந்துள்ளனர். குழந்தைகளை குரங்குகள் குறிவைத்து கடித்து வருவதால் நயப்பாக்கத்தில் உள்ள பள்ளியில் கதவு ஜன்னல்களை மூடி வைத்தே ஆசிரியர்கள் வகுப்புகளை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து அச்சுறுத்தி வரும் குரங்குகளை பிடித்து வேறு இடத்தில் விடுமாறு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரிடம் நயப்பாக்கம் கிராம மக்கள் மனு அளித்துள்ளனர். குரங்குகளின் தொல்லைக்கு முடிவு கட்ட கோரி பல முறை புகார் கொடுத்தும் ஊராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர் கிராம மக்கள். எங்கள் ஊரில் குரங்கு ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கு எல்லாரையும். எங்களால் ரெண்டு பேரும் காயப்படுத்தியிருக்கு. குழந்தைங்க சுதந்திரமாக விளையாட முடியல. சாப்பாடு பொருள் எதுவும் கையில் வச்சுன்னு சாப்பிடணும், அது பிடிங்கிடுது. பள்ளிக்கூடம் எப்போவுமே மூடியே இருக்கிறதால குழந்தைங்க சுத்தமாக அந்த காற்று கூட சுவாசிக்க முடியல. காயப்படுத்தினால எங்கள் உடனே இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு போக்குவரத்து வசதியும் கிடையாது. அதனால் அந்த குரங்கை கொஞ்சம் பிடிச்சி கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் சார். அதுக்கு தான் நேற்று கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம். குரங்குகளின் அச்சுறுத்தலில் இருந்து நயப்பாக்கம் கிராமத்திற்கு விடுதலை கிடைக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மாலை முரசு செய்திகளுக்காக திருவள்ளூர் செய்தியாளர் விநாயகமூர்த்தியுடன் சந்துரு.